வணக்கம் மக்களே. ஜனநாயக திருவிழா அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜனநாயக திருவிழாவான தேர்தல் தான் தமிழ்நாடு சந்திக்க இருக்குது. வரக்கூடிய ஏப்ரல் 23 தமிழ்நாடு முழுவதும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தனக்கான கூட்டணியையும் தனக்கான வாக்குறுதியையும் கொடுத்து தேர்தலை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் நாங்கள் எப்போவுமே தனிச்சு தான், என் வழி தனி வழி அப்படிங்கிறது போல நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம்னு நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து களமாடுறாங்க. திமுக அதிமுக வழக்கம் போல தான் எப்போ பார்த்தாலும் அண்டான் குண்டான் ஸ்டிக்கரு அப்படிங்கிற அந்த ஒரு கலாச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக தான் வந்தாங்க இந்த விநாயக் அப்படின்னு சொல்றது போல தமிழக வெற்றி கழகம் கூட்டணி போகிறேன் அங்கே இங்கன்னு சொல்லி பேசி கடைசியில் ஒரு வழியா தனிச்சே நின்றோன்னு சொல்லி இன்னைக்கு வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு ஒரு பகுதிக்காக வேட்பாளர் நியமனம் செஞ்சிருக்காரு அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள். அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களும் இதே திராவிட கட்சி தானே, அவங்களும் திராவிட கட்சியோட சாயல் தானே. அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு திருச்செங்கோடு வேட்பாளரா அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருண் அவர்கள் ஒரு அண்டால அவருடைய ஸ்டிக்கர் படத்தை அடிச்சு கொடுத்து இலவச திட்டங்களுக்காக மக்கள் இடத்துல போய் டப்பாக கொடுக்குறாரு. இப்படிதான் ஒவ்வொரு கட்சிகளும் மாறி மாறி இந்த தேர்தல் களத்தில் சந்திக்குது. இந்த இலவசங்கள், இந்த அற்ப பொருட்களை விட்டு ஒளிஞ்சு நல்ல சிந்தனைகளை கொண்ட தொலைநோக்கு திட்டங்களை கொண்ட மாற்று அரசியலுக்கு உங்களது வாக்கினை தரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. சொல்லி சொல்லி நாட்டை திருத்து.